திருச்சிற்றம்பலம். குரு பெயர்ச்சி பலன்கள் வரிசையிலே சிம்மராசி அன்பர்களுக்கான பலன்கள். நம்பியவர்களுக்கு நல்லது செய்ய நினைக்கும் சிம்மராசி அன்பர்களே, மே 1ஆம் தேதி அன்று நடைபெறுகின்ற குரு பெயர்ச்சி நல்லதொரு மாற்றத்தையும் ஏற்றத்தையும் உங்களுக்கு உருவாக்கும். இதுவரை உங்களுடைய ராசியை பார்த்து வந்த குரு பகவான் இனி தனஸ்தானத்தையும் சுகஸ்தானத்தையும் மாறாமிடத்தையும் பார்ப்பது உங்கள் தொழில் ஸ்தானத்தில் அமர்வதும் நன்மையை உண்டாக்கும். மேலும் உங்களுக்கு குருவால் சம பலன்கள், அதாவது லாப நஷ்டங்கள் இரண்டுமே கலந்து இருக்கும். நஷ்டம் ஏற்படும் போது அதை சுபவிரயமாக மாற்ற தெரிந்து கொள்ள வேண்டும். குரு பார்க்க கோடி நன்மை என்பது போல தனஸ்தானத்தில் குரு பார்வை உங்களின் பொருளாதார வளர்ச்சியை மேன்மை வரச் செய்யும். சிறந்த பொருளாதார நிபுணர் போல மனதில் கணக்கு போடுவீர்கள். தேவைகளுக்கு உதவியும் கிடைக்கும். பொருளாதாரத்தில் பலரும் பங்கு பெறுவார்கள். சுகஸ்தானத்தை குரு பார்வை பார்ப்பதால் உடல் நலனில் நல்ல முன்னேற்றம், கடன் அடைபடும். கடந்த கால உடல்நல குறைபாடுகள் விடுபட்டு மருத்துவத்தாலும் சித்த மருத்துவத்தாலும் உடல் நலனிலே முன்னேற்றம் பெறுவீர்கள். வீடு மனை பராமரிப்பு, வீடு கட்டுதல், வீட்டு கடன் பெறுதல், மனை வாங்குதல் போன்ற சுப காரியங்கள் உங்களுக்கு சிறு முயற்சியிலே லாபமாக முடியும். நல்ல பலன் கிட்டும். இதுவரை கடன்பட்ட நிலை மாறி உங்கள் கடன் முழுவதும் தீர்ந்து வருமானத்தை பல மடங்காக பெருக்கிக் கொள்வீர்கள். தொழிலுக்காக கடன்பட வேண்டிய சூழ்நிலை ஒரு சிலருக்கு உண்டாகும். ஆன்மீக நாட்டம், பொது விஷயங்களில் அக்கறை செலுத்துதல் போன்றவை ஏற்படும். தான தர்ம காரியங்களில் சிலர் ஈடுபாட்டு அதிகமாக காட்டுவீர்கள். ஆலய பணிகள் சிலருக்கு கடமையாகவே அமைந்துவிடும். மனதில் பட்டதை வலுப்படுத்தி முக்கிய பங்குகளை உங்களுக்கான இடத்தை உருவாக்கி கொள்வீர்கள். பரிகாரமாக வியாழக்கிழமைகளிலே குரு பகவானுக்கு கொண்டைக்கடலை மாலை சாற்றி மஞ்சள் தூள் அர்ச்சனை செய்து வர, நெய்விளக்கேற்றி தீபமேற்றி பின்வரும் மந்திரத்தை சொல்லி வர உங்கள் வாழ்விலே நலமெல்லாம் உண்டாகும். உங்களுக்கான குரு பெயர்ச்சி தமிழ் மந்திரம். விளக்கினை ஏற்றி வெளியை அறிவின், விளக்கின் முன்னே வேதனை மாறும். விளக்கை விளக்கும் விளக்குடையார்கள், விளக்கை விளக்கும் விளக்கவர்தாமே என்ற இந்த ஒரே மந்திரத்தை நாள்தோறும் 27 முறை பாடி வாருங்கள். கோவிலுக்கு செல்லும் பொழுது குரு ஓரையிலே குரு பகவானை தரிசனம் செய்துவிட்டு 27 முறை கோயிலிலேயும் சொல்லி வர நல்லதெல்லாம் உங்கள் வாழ்விலே விரைவில் நடத்தி தருவான் நமச்சிவாய பெருமான். ஓம் நமச்சிவாய.